ஒரு மார்க்கத்தில் இன்னைக்கு தேவையான ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. நமக்கு ஏதாவது பிரச்சனை, நோய் நொடி என்று சொன்னால், குழந்தைகளுக்கு ஏதாவது பயந்து விட்டது என்று சொன்னால், வைத்த வலி என்று சொன்னால், புருஷன் பொண்டாட்டிக்கு சண்டை என்று சொன்னால், நல்ல குடும்ப வாழ்க்கை இல்லை என்று சொன்னால், இப்படியான பல காரணங்களுக்காக வேண்டி என்ன செய்யறாங்க, அஜத்திட்ட போறாங்க. அவர் என்ன செய்யறாரு, அதுக்கு ஒரு மந்திரம் வச்சுக்கிற மாதிரி நினைத்துக் கொண்டு நூல்ல முடிஞ்ச என்ன செய்யறாரு, நூலை இருக்கிறாரு, பூண்டு ஊதி என்ன செய்யறாரு, நூல் கட்டி உங்களுக்கு கட்டி தர்றாரு. அல்லது தாயத்து மாதிரி ஒரு பேப்பரை எழுதி அதை ஒரு இதுல அடைச்சி அதை இடுப்புல தோல்ல கட்டிக்கிறங்க அப்படின்னு சொல்றாரு. அல்லது என்ன செய்யறாருன்னா தட்டுல என்ன எழுதி இதை கரைச்சு குடிங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த மாதிரியான ஒரு மெத்தேடு இஸ்லாத்துல இருக்குதா, இது மாதிரியான ஒண்ணு இருக்குதா அப்படின்னு கேட்கிறாங்க. இது மாதிரியான ஒண்ணு இருக்கிறதா இருந்தா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துக்கு நம்ம போயிடணும். அவங்க காலத்துல பல பேர் நோய்வாய்ப்பட்டாங்க. நம்ம மாதிரி தான் அவங்களும் இருந்தாங்க. நம்மள மாதிரி அவங்கள வயிற்று வலி வந்தது, அவங்களே வறுமையா இருந்தாங்க, அவங்களே கணவன் மனைவி பிரச்சனைகள்லாம் இருந்தது, அவங்களே சில பேருக்கு குழந்தைகள் இல்லாம எல்லாம் இருந்தது. இப்படி பலவிதமான நம்ம சந்திக்கக்கூடிய இதே மாதிரியான பிரச்சனைகளை அவங்களும் சந்திச்சாங்க. அப்படி சந்திச்ச நேரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன வழி காட்டினாங்க? ரெண்டு வழி காட்டினாங்க. ஒரு வழி என்ன, ததாவவ், நீங்கள் மருத்துவம் செய்யுங்கள். இன்னலி குல்லி தாயின் தவாவும், ஒவ்வொரு நோய்க்கும் மருந்து இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மக்களுக்கு நோய் நொடி வந்துருச்சா, வயிற்று வலி வந்துருச்சா, தலைவலி வந்துருச்சா, அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன, ததாவோ, மருத்துவம் செய்யுங்கள். அந்தந்த காலத்துல என்ன மருத்துவம் இருக்கிறதோ, அதுல எந்த மருத்துவம் நமக்கு பிடிக்கிறதோ, நாட்டு மருத்துவம் பண்ணா நாட்டு மருத்துவம் பண்ணுங்க, இங்கிலீஷ் பண்ணா இங்கிலீஷ் பண்ணுங்க, ஏதாவது ஒரு மருத்துவம் ஒர்க் அவுட் ஆகும். அப்ப ஏதாவது ஒரு வகையில் நீங்க செய்யுங்க, மருத்துவம் செய்யுங்கள். இன்னலி குல்லி தாயின் தவாவுன், எல்லா நோய்க்கும் மருந்து இருக்குது. சில நோய்க்கு மருந்து இல்லைன்னா கண்டுபிடிக்கலன்னு அர்த்தம். இருக்கு, கண்டிப்பா இருக்கு. சில நோய்க்கு மருந்து இல்ல இல்லன்னு அர்த்தம் கிடையாது, உன்னை இவன் கண்டுபிடிக்கல. ஒரு காலத்துல பெரியம்மைக்கு மருந்து இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்ப பெரியம்மைக்கு மருந்த கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு காலத்துல கேன்சருக்கு மருந்து இல்லைன்னு சொன்னாங்க, இப்ப போன மாசம் அதுக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆரம்ப நிலை கேன்சரா இருந்தா டோட்டலாவே என்ன செய்யலாம், சுத்தமாவே கிளியர் பண்ணி போடலாம் என்கிற அளவுக்கு என்ன செய்யலாம். இப்ப புற்றுநோயா இருந்தாலும் நம்ம நாட்டுக்குலாம் அநேகமா 2 மாசத்துல வந்துடும். பழைய காலத்துல எல்லாம் லேட்டாவும் சீக்கிரம் வந்துடும். அப்ப எல்லா நோய்களுக்குமே எய்ட்ஸுக்கு தான் மருந்து இல்லைங்கிறான். இல்லைன்னா கண்டுபிடிக்கலன்னு அர்த்தம். இல்ல கிடையாது, இருக்குது. இதுக்கு அதுல கலந்து பார்த்தா வேணா ஒருத்தன் தச்சல நினைஞ்சிறேன், அந்த மருந்தை ஒருத்தன் கண்டுபிடிச்சிருவான், இல்லாம எல்லாம் போயிடாது. அப்ப நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன, எந்த விதமான நோய் நொடி பிரச்சனைகள் வந்தால் எல்லா விதமான வைத்தியமும் நம்ம செய்யலாம். வைத்தியத்துக்கு நம்ம என்ன இருக்கு, மார்க்கத்துல அனுமதி இருக்கிறது ஒண்ணு. அல்லது வைத்தியம் செய்வதோட நம்ம ஆன்மீகத்தின் அல்லாட்ட நம்பிக்கை வைக்கணும்ல. இந்த மருந்தே குணமாக்க நம்ம நம்பிட முடியாது. மருந்தை வச்சா கூட எல்லாருக்கும் ஒரே மருந்து டாக்டர் வைத்த வழியில் 10 பேருக்கு கொடுப்பாரு, 8 பேருக்கு குணமாக 2 பேருக்கு ஆக மாட்டேங்குது. ஒரே மருந்தை ஒரே மாதிரி நோயாளி 10 பேருக்கு கொடுத்தாருன்னு சொன்னா 10 பேரும் குணமாக மாட்டாங்க, 8 பேர் தான் ஆகுறான், 7 பேர் தான் ஆகுறான், 3 பேர் ஆக மாட்டேங்குதா இல்லையா? அப்ப மருந்துக்கு மேல அவனுடைய நாட்டமும் கலக்கு மிக்ஸ் ஆகணும். வெறும் மருந்து மட்டும் என்ன செய்யாது, குணமாக்கிறாது. மருந்தையும் சாப்பிட்டு இறைவா இதன் மூலம் நீ குணத்தை கொடுத்துரு அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்துல துஆவும் செய்யணும். அப்ப இந்த துஆ பலவிதமான துஆக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்திருக்கிறாங்க. என்ன கற்று தந்திருக்கிறாங்க, ஒரு நோயாளியை பார்க்க சென்றார்களே ஆனால் லா பஅஸ தஹூர் அப்படின்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, அல்லாஹ் சுத்தமா குணமாக்குவான். ஒரு நோயாளிக்கு நம்ம போனோம்னு சொன்னா அவருக்காக நம்ம என்ன செய்யணும், லா பஅஸ தஹூர், பரவாயில்ல அல்லாஹ் குணமாக்கிடுவான். இந்த மாதிரி வார்த்தையை நீங்க சொல்லலாம். எந்த நோயாளியை பார்க்க போனாலும் எல்லா முஸ்லிமும் இதை சொல்லலாம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, அதுஹிபில் பாஸ ரப்பன்னாஸ் அல்லாஹும்ம அஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக, இறைவா மனிதர்களுடைய இரட்சகனே நீ குணமாக்கு, உன்னைய தவிர யாரும் குணமாக்க முடியாது, நோயுடைய அறிகுறி கூட இல்லாத அளவுக்கு பூரணமா குணமாக்குன்னு அர்த்தம் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வாங்க, அதுஹிபில் பாஸ ரப்பன்னாஸ் அல்லாஹும்ம அஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக ஷிஃபான் லா யுகாதிரு சகமன் வலா அலமா, ஒரு வேதனையை கூட விட்டு வைக்காத வகையில, நோயுடைய அறிகுறியை கூட மிச்சம் வைக்காத வகையில முழுசா குணமாக்கு இறைவா அப்படின்னு சொல்லி நோயாளியை பார்க்க சென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரார்த்தனையை சொல்வார்கள். இது நமக்கு அனுமதி இருக்கிறது. இது போக குர்ஆன்ல இருந்து நஸ்ஸில் மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாவும் வ ரஹ்மா, குர்ஆனில் இருந்து நோய் நிவாரணம் தரக்கூடிய வசனங்களை நாம் அருளி இருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான். ஒரு நஸ்ஸில் மினல் குர்ஆனி
மாஹுவ ஷிபாவுன், குர்ஆனில் ஷிபா தருவதற்கு என்று சில வசனங்களை அருளி இருக்கிறோம். அந்த வசனங்கள் என்ன? அல்ஹம்து சூரா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கற்று தந்திருக்கிறாங்க. அது மாதிரி குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல், எல்லா சூராவும் ஷிபான்னு நமக்கு வரல. குர்ஆனிலிருந்து சில சூறாக்களை, சில வசனங்களை ஷிபாவுக்கு என்று தந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஒரு ஆளுக்கு தேள் கொட்டிருச்சு. அபூ சயீதுல் குத்ரிங்கிற ஒரு சஹாபி பிரயாணத்தில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு ஆளுக்கு தேள் கொட்டிருச்சு. முஸ்லீம் அல்லாத ஒருத்தர், அவருக்கு தேள் கொட்டிருச்சு. உடனே அவங்க அந்த காலத்துல நம்ம டாக்டர் எல்லாம் இருந்தாங்க, மந்திரிக்கிறதா ஏதாவது செய்வாங்க. அவங்க அங்கிட்டு தேடி பார்த்துட்டு அந்த விஷம் இறங்கல. உடனே இவங்க ஒரு வெளியூர் ஆளுக்கு இருக்கிறாங்களே, இவங்களுக்கு ஏதாவது தெரியுதான்னு கேட்போம் வந்து கேட்கறாங்க. அப்ப அபூ சயீதுல் குத்ரி என்ன பண்றாரு, நான் வர்றேன்னு சொல்லிட்டு போய் அல்ஹம்து சூரா ஓதிட்டு உயர்ந்துறாரு. அவர் பக்கத்துல வச்சு என்ன செய்யறாரு, அல்ஹம்து சூரா ஓதுறாரு. ஓதுன உடனே விஷம் இறங்கி போச்சு. அல்லாஹ்வுடைய அவருடைய நம்பிக்கைக்கு தகுந்தவாறு சில ஆள் ஆனாலும் ஆவாட்டாலும் ஆவாலன்னு ஆவாது. யாரு கண்மாமா அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு அந்த பவர் இருக்குது அப்படிங்கறதோட இக்லாஸோட தூய்மையான எண்ணத்தோட ஓதுறாங்களோ அதுக்குன்னு ஒரு வெயிட் இருக்கத்தான் செய்கிறது. அவர் முஸ்லீம் அல்லாதவர், இத்தனைக்கு முஸ்லீமுக்கு தான் இது பயன் தரும் கிடையாது. முஸ்லீம் அல்லாதவரா இருந்தா கூட என்ன செய்யும், பயன் தரும். அவருக்கு விஷம் இறங்கி போச்சு. இது ரசூலுல்லாஹ் வந்து சொல்லும்போது என்ன பண்ணாங்க, உனக்கு எப்படிப்பா இது தெரியும் அப்படின்னு கேட்டாங்களே, இவர் கண்டிக்கல. இது புகாரியில, முஸ்லீம்ல, இன்னும் ஏராளமான நூல்கள் ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இது. அப்ப என்ன செய்யலாம், நமக்கு நோய் நொடி வந்துச்சா அல்ஹம்து சூரா ஓதி பாருங்க. இதுக்கு அஜத்திரியா போகணும். அல்ஹம்து தெரியாத முஸ்லீம் இருப்பான யாராச்சும் பெரிய அல் பக்கரா ஓதுன்னு சொன்னா நீங்க அஜத்திர போகலாம். அவ்வளவு பெருசு எனக்கு தெரியாதுன்னு சொல்லலாம். அல்ஹம்து சூரா தெரியாதால யார் இருக்கிறா? அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுக்கைக்கு செல்லும் பொழுது இந்த குல் அஊது ரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், குல் ஹுவல்லாஹு அஹதுங்கிற சூரா, இந்த மூணையும் ஓதி விட்டு ஊதி உடம்பெல்லாம் தடவி கொண்டு படுப்பார்கள். அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகும் பொழுது ஆயிஷா நாயகி ஊதி என்ன செய்வாங்க, அவங்க மேனில தடவுவாங்க என்றெல்லாம் நம்ம என்ன செய்யறோம், ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். அப்ப குர்ஆனுடைய வசனங்கள்ல இந்த மாதிரி அல்ஹம்து சூரா, இந்த பல குல் அஊது கடைசி